சிறப்பு அதிரடிப்படை. இதன் மூலியமா பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்க போகுது சார்? பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு படை வந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு அவர் அதுக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதை கொடுக்கறதுனால முதல் அடி வந்துட்டு ஸ்டாலின் எடுத்துட்டாருன்னா அதை விட ஒரு அடி விஜய் வந்துட்டு எடுத்து வைக்கிறதான்னு கருதுறேன். நான் அதுக்காக அவரை பாராட்டுறேன். மின்வெட்டு தொடர்பான பிரச்சனை இப்போ தமிழ்நாடு எங்கும் பல இடங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல மக்கள் போராட்டம் வெடிச்சிருக்கு. மற்றவர்களுடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஆகுது. தமிழ்நாடு முழுவதும் தூண்டப்படுறாங்களா? தப்பிக்காதீங்க அதையும். கேரியர் யாரும் எடுத்துட்டு போற மாதிரி வீடியோ அது ஒரு இடத்துல நடந்த இடங்க, எல்லா இடத்துலையும் அக்யூஸ் கேரியரை கூட்டிட்டு போறாங்க. இந்த குற்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறத நீங்க ஸ்டார்டிங்லேயே தடுத்து இருக்கணும். டிஎம்கே ஸ்டார்டிங்ல தடுக்காததுனால தான் இப்போ பழிய நான் சுமக்கிறேன். நான் தான் கிடைக்கிறேன் தான் வந்தீங்க நீங்க. அப்புறம் நீங்க செய்யுங்க. அதுதானுங்க மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்க. எல்லா குற்றச்சாட்டு குத்திக்கு முன்னாடி இருக்க ஆட்சி தான் காரணம். சார் பேசாம இருந்தாலும் எதுவுமே பேசவே மாட்டாரு. நம்ம அது வேற. இப்போ மட்டும் பேசிட்டாரா வெளியில வந்துட்டு? டெல்லியில் போயிட்டு பிரதமரோட கூட சரியா பேசல, 10 நிமிஷத்துல வெளில வந்துட்டாரு. பத்திரிகையாளர் ஐயா அந்த இதெல்லாம் உடைச்சிடாதீங்க, வந்து ஏதாவது பேசிட்டு போங்க அப்படின்னா நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஓசியில போலான்ட்டீங்களே, எங்க இருந்து நீங்க கொடுப்பீங்க துட்டு? சார் அப்படி அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரம்யா. இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? சார் இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, இதன் மூலியமா பெண்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்க போகுது சார்? இல்லை, அவருடைய நோக்கம் வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு நோக்கம் அது. ஏன்னா ஒரு படையை மட்டும் அப்படி ஒரு படையணியை மட்டும் உருவாக்கி விட்டாமல் அதுக்கு ஒரு 6 அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி பேப்பரில் அந்த விளம்பரம் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் அண்ட் பேட்ரோலிங் ஆஃப் பப்ளிக் பிளேசஸ் ஃபார் எ சேஃபர் என்விரான்மெண்ட் அப்படின்ட்டு. இதெல்லாம் எப்பொழுதும் அந்த போலீஸ் வண்டிகளோடு வந்துட்டு இந்த மக்கள் கூடக்கூடிய இடம், உதாரணத்துக்கு மெரினா பீச், இந்த மாதிரி ராமநாதன் ஸ்ட்ரீட், இந்த மாதிரி பல இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நகர மையங்களில், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த விதமான பெண்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட்டும் நிகழாமல், அவங்க துன்புறுத்தல் நிகழாமல், அத்துமீறல் நடக்காமல் அப்படின்னு பார்த்துக்கிறது, உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ற ஒரு இடம் வருது. ஐடென்டிஃபையிங் வல்னரபிள் பிளேசஸ் அண்ட் டேக்கிங் ரெமிடியல் மெஷர்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு இது அதில் வருதான்றது தெரியல. இப்போ பல பெண்கள் வந்துட்டு சிதைக்கப்பட்டது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆள் அரவமற்ற காட்டுப்பகுதி, அப்படியே ஒரு ஹோட்டல் காடு, அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து கட்டப்படாமல் விட்டுருந்த அந்த நில இடம், கருப்பா டார்க்கர் பிளேசஸ், இந்த மாதிரி இடங்கள்ல தான் அதெல்லாம் நடக்குது. ஸோ அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துலலாம் என்ன விதமான மெஷர்ஸ், அங்கே வந்துட்டு அந்த சிசிடிவி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வைக்கிறது, லைட்டை போட்டு விடுறது, இந்த மாதிரியெல்லாம் பல விடயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னோம்னா அதுதான் அவங்க வந்து ஐடென்டிஃபையிங் வல்னரபிள் பிளேசஸ் அண்ட் டேக்கிங் ரெமிடியல் மெஷர்ஸ் அப்படின்றது அதுதான் நினைக்கிறேன். அப்புறம் என்ஷூரிங் போலீஸ் விசிபிலிட்டி அண்ட் பில்டிங் கான்ஃபிடன்ஸ் அமாங் உமன். பெண்களுக்கும் சில்ட்ரனுக்கும் மத்தியில் வந்துட்டு ஒரு நம்பகத்தன்மையை ஏற்படுத்தணும் அப்படின்றத வந்துட்டு அவங்க எப்படி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. அதுவும் அந்த இந்த பீப்புள் ட்ரிவன் மூவ்மெண்ட் ஃபார் விமன் அண்ட் சைல்டு ஃப்ரெண்ட்லி சொசைட்டி, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ஒரு பெண் குழந்தை வந்துட்டு அப்படியே தனியாக நிற்கிது அப்படின்னோம்னா அந்த பெண் குழந்தையை வந்துட்டு எப்படி காப்பாற்றுறது, அது யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை உடனே போலீஸை கூப்பிட்டு அதை ஒப்படைக்கிறது, அவருடைய பாதுகாப்பை உறுதி பண்ணுறது, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடங்களில் எப்படிப்பட்ட நடவடிக்கை இப்போ எடுக்கணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு பப்ளிக் அலர்ட் சிஸ்டம் மைக்கில் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது. அங்கே ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த திட்டமாக தான் நான் கருதுகிறேன். ஆனால் எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷனில் தான் அது இருக்குது. ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்கான ஒரு படை வந்துட்டு இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு அவர் அது கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து அதை கொடுக்கறதுனால இதனால் இது வந்துட்டு சிறப்பாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கணும் அப்படின்னா பொதுவாக குற்றச்செயல்கள் எல்லாத்தையும் தடுக்கணும். அதோட சேர்ந்த மாதிரி தானே அதில் ஒரு பாட்டாக தானே வருது. அதனால் இந்த சிங்கப்பெண் அப்படின்றவங்களும் உங்களுக்கு கூடுதலான ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லாத அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஒரு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, இல்லை ஏற்கனவே ஒரு முன்னாடி இருந்த ஸ்டாலின் அரசுலேயே வந்துட்டு அதுக்கு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம், தொட்டுட்டீங்க அப்படின்னாலே போதும், நீங்கள் இருக்கிற இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்க வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இது வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்னு வச்சுக்கலாம். பெண்களுடைய பாதுகாப்பு கருதி ஒரு 2வது அடி, முதல் அடி வந்துட்டு ஸ்டாலின் எடுத்துச்சாருன்னா அதை விட ஒரு அடி விஜய் வந்துட்டு எடுத்து வைக்கிறதான்னு கருதுறேன். நான் அதுக்காக அவரை பாராட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்துட்டு பண்ண தான் தேவை. ஏன்னா
இது வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சொசைட்டி. இன்னொருத்தரை கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு இடமெல்லாம் இருக்குது. ஒரு குழந்தை திருவிழா காலங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா போலீஸ் ஃபோர்ஸு பொதுவான சட்டம் ஒழுங்கு, பொதுவான ஆர்டர் அவங்க பார்த்துக்குருவாங்க. இவங்க வந்துட்டு அந்த பெண்கள் தொடர்பான அந்த இதெல்லாம் மட்டும் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, முதல்ல இப்படி ஒரு போலீஸ் காக்கி சட்டை கருப்பு சட்டை காக்கி பேண்ட்டோட வருது அப்படின்னோம்னாலே உஷாராயிடுவாங்கல்ல எல்லாருமே. இந்த கிரிமினல்கள்லாம் அவனெல்லாம் வந்துட்டு இதாகிடுவான் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயனுடைய கூட்டத்திலே வந்துட்டு பெண்களுக்கு சேஃப் இல்லை, அதான் முக்கியம். அது அங்கேயும் சிங்க பெண்கள் இருக்கணும், அங்கேயும் கூட அந்த சீருடைய பார்த்து எச்சரிக்கை ஆயிடுவாங்க. அவங்க எச்சரிக்கை ஆகிடுவாங்க, நிச்சயமாக எச்சரிக்கை ஆகிடுவாங்க. ஏன்னா ஒன்று தூக்கிட்டு போட்டு உள்ளே போட்டு மிதிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரியான ஒரு ட்ரைனிங்கோடு தான் அவங்க வருவாங்க. எனவே இது வந்து ரொம்ப அவசியமானது. இன்றைக்கி ஒரு நல்லபடியான ஒரு துவக்கம் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்காக முதலமைச்சரை பாராட்டலாம். இதோட நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்துல தான் பார்க்கணும். மின்வெட்டு தொடர்பான பிரச்சனை வந்து இப்போ தமிழ்நாடு எங்கும் பல இடங்கள்ல இருக்கிறத பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல மக்கள் போராட்டம் வெடிச்சிருக்கு. ஆனா இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து மற்றவர்களுடைய தூண்டுதலின் காரணமாகத்தான் நடக்குது. இந்த மின்வெட்டு வந்து ஒரு சிலரோட சதியால நடக்குது அப்படின்னு சொல்லி மின்துறை அமைச்சர் பேசுறத பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம்? நிர்மல்குமார் வந்துட்டு அவர் எங்கேருந்து பேசுறாருன்னு தெரியல. அவரு கரண்ட் சப்ளை இருக்குது, கரண்ட் எப்படி கட் ஆகும்? அது முதல்ல பதில் சொல்லுங்க. மற்றவங்க தூண்டி விட்டா போராட்டம், அது அப்புறம். கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னோம்னா இந்த வெயிலில் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா 34-35 டிகிரி இருக்குது. இப்போ வெயில் வெப்பம் அந்த அளவுக்கு இருக்குது. பகலில் வந்துட்டு 40 வரைக்கும் போகுது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க ஜனங்க? ரோடு வரமாட்டாங்களா? அப்படியே பிடிங்கிட்டு வீட்டிலேயே கிடப்பாங்களா? குழந்தைங்க எப்படி கத்தாதா? ஸோ வெளியில் வந்து நிற்கிறத விட அப்படியே எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு முதல்ல ப்ரொட்டஸ்ட் பண்ணுவோன்னு தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இவருக்கு புரிஞ்சிக்க தெரியல. நான் அவங்கள பார்த்து கேட்குற கேள்வி, முதல்ல சப்ளை இருக்குதா? போதுமான அளவுக்கு கரண்ட் இருக்குதா? பொதுவாக சம்மரில் வந்துட்டு ஒரு 15 to 20% கன்சம்ஷன் அதிகமாகும். அது அதிகமாகிற அளவுக்கு நீங்கள் கரண்ட் சப்ளையை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் சொல்கிறார் ஒரு இடத்துல கேபிள் ஃபால்ட் அப்படின்றதெல்லாம் சொல்லுவார். அது நைட்டில் கேபிள் ஃபால்ட் ஆகிடுச்சு, உடனே நாங்கள் சரி பண்ணுறோம். அதெல்லாம் ஒத்துக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் ஆகுது. தமிழ்நாடு முழுவதும் தூண்டப்படுறாங்களா? தப்பிக்காதீங்க. அதையும் ஏன் நடக்குது அப்படின்றத சொல்லுங்கள். உங்களுடைய அந்த மின்சாரத்துறையினுடைய செயலர் அவர் என்ன சொல்கிறார், ராதாகிருஷ்ணன், போதுமான அளவுக்கு சப்ளை இருக்குது, பகிர்மானத்தில் தான் பிரச்சனை அப்படின்றாரு. டிஸ்ட்ரிபியூஷனில் தான் பிரச்சனை. டிஸ்ட்ரிபியூஷனில் எப்படி பிரச்சனை வரும்? டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை வருதுன்னா அந்த இதில் மின்மாற்றிகள் இருக்கு இல்லையா, டிரான்ஸ்ஃபார்மர், அதில் பிரச்சனை வரணும். மின்மாற்றிகள்லாம் வந்துட்டு வேகமாக மாற்றிருக்கிறாங்க. ஏற்கனவே ஸ்டாலினுடைய கவர்மெண்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே தேர்தல் காலம் இருந்துச்சு. அப்போயே வந்துட்டு ஒரு கவர்னன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போயே கூட கட் ஆகலையே. நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு தானே கட் ஆகுது. அப்போ என்னன்றதை பாருங்கள். ஃபியூஸ் கேரியர் யாரும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வீடியோவும் அது ஒரு இடத்துல நடந்த இடங்க. எல்லா இடத்துலையும் ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல நடந்த விஷயத்தை அவர் ஹைலைட் பண்ணுறாரு. அவர் இப்போ தூண்டி விட்டதுக்கெல்லாம் அப்புறம் எப்படிங்க, எங்கே இருக்குது ஆதாரம்? அதனால் முதல்ல இவங்களோட இன்எஃபிஷியன்சியை முதல்ல அவங்க ஐடென்டிஃபை பண்ணணும். எங்கே இருக்குது, எப்படி பவர் கட் ஆச்சு, சப்ளை எங்கே போச்சா, போதுமான அளவு சப்ளை இருந்துச்சா? முதல்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இந்த பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்லாம் போட்டு சம்மருக்கு வந்துட்டு அதிகமான கன்சம்ஷன் ஆகிறத வந்துட்டு எப்படி ஈடுகட்டுறீங்க? எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சொல்லுங்கள். முதல்ல எதையுமே சொல்லாத எப்பொழுது பார்த்தாலும் ஒரு குற்றச்சாட்டு படுறதுலேயே இருக்கார் அவர். விஜய் மாதிரியே இன்னொருத்தர் மேலே படிய போடுறது, தூண்டி விடப்படுறது அப்படின்னு. கரண்ட்டாக கட்டாச்சா இல்லையா? அந்த இடத்துல கட்டாச்சு அப்படின்னா மக்கள் வந்து போராட்டம் தான் செய்வாங்க. அதை எப்படி தூண்டி விடுறாங்கன்னு சொல்லுவேன் நீ. அப்போ மக்கள் மேலேயே பிளேமை தூக்கி போடுறாரு இவர். தப்பு இல்லை. அது ஹார்ட் டிஸ்க்குகளும் வேற காணாம போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வேற போயிருக்கு. இன்னைக்கு ஹார்ட் டிஸ்க்ல எல்லாம் ஒன்றும் இல்லை மேட்டர் அப்படின்ட்டாங்களே. காணாம போச்சு ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எடுத்துகிட்டு போட்டு சகாய் வரையில் வித்துட்டு இருக்கிறாங்க. அது தப்பா அந்த பிளக்கை பிடிக்க விற்ற மாதிரி. நான் என்ன கேட்குறேன்னா அதெல்லாம் அதில் ஒன்றும் இல்லைன்றது இன்றைக்கி வந்துருச்சு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். மின்சாரம் அப்படின்றது என்னது? அது ஒரு கான்ஸ்டன்ட் சப்ளை, அது வெளியில் தான் நடக்குது. மின்சார அலுவலகத்தினுடைய டான்ஜெட்களுடைய தலைமை அலுவலகத்தில் மின் சப்ளை ஆகுது. அதுனா அது கிரிட்டிலேருந்துட்டு வருது, சப்ளை ஆகுது. அது ஏதோ தான் பேசுகிறாரு. இல்லை, முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு மக்களை சந்திக்கிறப்ப சொல்லியிருந்தாரு, இந்த குற்ற சம்பவங்கள்லாம் நடக்கிறத நீங்கள் ஸ்டார்டிங்லேயே தடுத்துருக்கணும். டிஎம்கே ஸ்டார்டிங்கில் தடுக்காததுனால தான் இப்போ பழியை நான் சுமக்கிறேன். அப்போ டிஎம்கேல தான் அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியை தடுத்துருக்கணும். அதிமுக ஆட்சினா அதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி தடுத்துருக்கணும். இப்போ அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஆட்சியை தடுத்துருக்கணும். அதுக்கு முன்னாடி அது வெள்ளக்கார ஆட்சி தடுத்துருக்கணும். இப்படி போவார் அவர். நான் தான் கிழிக்கிறேன்னு தானே வந்தீங்க நீங்கள். அப்புறம் நீங்கள் செய்யுங்க. அதுதானுங்க மக்கள் மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் தான் பண்ணணும். பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? அதே சிஸ்டம், அதே போலீஸ்காரங்க, அதே படை தான், ஒன்றும் இல்லை. அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அதிகமாகுது.
அதுவும் நீங்கள் தான் போலீஸ் அமைச்சர், பதில் சொல்லுங்கன்னா தெரியல. போலீஸ்காரங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டால் தானே தெரியும், அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தினா தான் தெரியும் என்ன பிரச்சனை என்ன. அதெல்லாம் எதுவுமே நடத்தாது நீங்களே கதை சொல்கிறது இருக்குன்னா என்ன அர்த்தம்? அது முன்னாடியே தடுத்துருக்கணும் அப்படின்னு என்னத்தை தடுக்கிறது? தடுத்ததுனால தான் இப்போ கம்மியாக இருந்தது, இப்போ அதிகமாக இருக்குது. இப்படி சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இல்ல இது மூலியமா என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க? அப்போ திமுக ஆட்சியில அதிகமா இருந்துச்சு, அப்ப சும்மா எதுவுமே அவர் பண்ணல. வில்லனை காட்டி தான் தப்பிச்சுக்க பார்க்குறாரு அவர், அவ்வளோதான். எல்லா குற்றச்சாட்டுக்கும் தூக்கி முன்னாடி இருந்த ஆட்சி தான் காரணம், அவர் முதல் நாளே ஆரம்பிச்சார்ல. அவர் ஒன்றும் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன், ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சிட்ட உடனே என்ன பண்ணுறாரு, கச்சானா தொடச்சி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னாரு. அப்புறம் வந்துட்டு 10 லட்சம் கோடி கடன்னாரு. இப்போ எப்படி ஆட்சி ஓடிட்டு இருக்குது? எந்த படத்தில் பண்ணிட்டு இருக்காரு? எங்கேருந்து 2000 கோடி கொடுத்தாரு? கடன் தள்ளுபடி பண்ணாரு. எங்கேருந்து வந்துச்சு அந்த பணம் இருக்குது இல்லை அப்போ இல்லைன்னு சொல்லி தொடச்சி போயிட்டாங்க அப்படின்னு. அவரும் நினச்சாரு கஜானா பெரிய பக்கத்தில் சீஃப் மினிஸ்டர் பக்கத்தில் பெரிய ஒரு பியூரோ இருக்கும், அப்படி திறந்தோம் அப்படின்னா எல்லாம் அப்படியே அடுக்கி வச்சிடணும். வெறும் காகிதம் மிஸ்டர் விஜய், காகிதம். எல்லா டிரான்சாக்ஷனும் காகிதம் தான், இதெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி. 4 லட்சம் கோடி அப்படியே போட்டி எடுத்து வந்து அடுக்குவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். 20% அப்படியே முதல்வர் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கலாம் சொன்னார். இவர் சோஃபா அனுப்புறாரு அந்த மாதிரி. விஜய் நினச்சா சிரிப்பு வருது, ஏன்னா விஜய் கதை கேட்டே பழக்கப்பட்டவர். விஜய் கதை சொல்லி கிடையாது, நடிக்கிறவர் தான். இப்போ விஜய் கதை சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிலாம் பண்ணாதீங்க விஜய், பேசாதையாவது இருந்துருங்க, அதை பற்றி பரவாயில்ல, நாங்கள் சகிச்சுக்கிறோம். எதையும் பேசாதீங்க நீங்கள். எனக்கு அவர் மேலே ரொம்ப ஒரு பற்று உண்டு, அதனால சொல்ல வரேன், நீங்கள் பேசாதீங்க. அதிகாரிகள்கிட்ட கேளுங்க, அந்த கூட்டத்தை போடுங்க, அவங்க உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து சொல்லுவாங்க. சார் பேசாம இருந்தாலும் எதுவுமே பேசவே மாட்டாரு. நம்ம அது வேற. இப்போ மட்டும் பேசிட்டாரா வெளியில் வந்துட்டு? டெல்லியில் போயிட்டு பிரதமரோட கூட சரியாக பேசலை, 10 நிமிஷத்தில் வெளில வந்துட்டாரு. பத்திரிகையாளர் ஐயா அந்த இதெல்லாம் உடைச்சிடாதீங்க, வந்து ஏதாவது பேசிட்டு போங்க அப்படின்னா அப்படி சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி பட்டு போங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பேசாதீங்கன்னு இல்லை, ஒன்று புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் பேசுவீங்க. இப்போ சினிமா பற்றினா 1/2 மணி நேரம் பேசுவார் விஜய், புரிஞ்சதுனால தானே பேசுகிறாரு. அப்போ இதே மாதிரி இதை புரிஞ்சுக்கங்க. புரிஞ்சுன்னு ஒரு 3 மாதம் 4 மாதம் 5 மாதத்துக்கு அப்புறம் வந்து பத்திரிகையாளர்களை பேசலாம். பட்டு when you talk you should talk sense. அதான் ரொம்ப முக்கியம். அதான் நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய மரியாதை அது இருக்கும். நீங்கள் எதையோ ஒருத்தர் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னோம்னா, வாயில் வருது அப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா தப்பாக போய்டும், எல்லாமே தப்பாக போய்டும். முதல் கோணல் முற்றும் கோணல். அதனால் எதுவும் பேசாதீங்க, நிதானமாக கையாளுங்க. இது ஆரம்ப கட்டத்தில் அப்படி தான் இருக்கும். எல்லாத்தையும் கையாளுங்க, ஒன்றுத்தையும் பேசுங்க. மின்துறை கூட்டத்தை கூட்டுங்க, அவரும் வரட்டும், செக்ரட்டரியும் வரட்டும், மின்சாரத்துறையினுடைய அது இன்ஜினியர்களெல்லாம் வரட்டும். என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டுங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு போட்டுங்க. அந்த செய்தி மக்களுக்கு போட்ட தொலைக்காட்சிகள் வழியா அப்போ தான் தெரியும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஜிக்கலாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுங்க, அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்போ தெரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன அது எதாவதுன்னு. புரியுதுங்களா? அதனால் எல்லா விஷயத்துக்கும் வந்துட்டு தீர்வை தேடுங்கள், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தீர்வை தேடினீங்க அப்படின்னா நீங்கள் உட்காந்து பாருங்கள் என்ன தான் அது எப்படி அப்படின்ட்டு. உங்களுடைய சட்டப்பேரவையில் எதிரில் இருக்கிறவர் தான் திருச்சுழி எம்எல்ஏ தங்கம் தென்னரசு. அவர் தான் கடைசி பட்ஜெட்டை போட்டவர். 1.25 மணி நேரம் போட்டார் கடைசி பட்ஜெட்டை போட்டவர் பேசும்போது. அந்த 1.25 மணி நேரம் எல்லா விதமான காரணம்னு சொல்லி அவர்கிட்ட கிழக்கு எங்கே இருக்குது பணம் அவர் கொடுப்பாரு. உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். எவ்வளோ தூரம் நிறைவேற்றலாம், தங்கம் தென்னரசு கிட்ட கேளு. எதிர்கட்சியா இருக்கவங்க கிட்ட கேட்டு ஏன் அப்ப எல்லாரும் தானே சட்டசபை, தமிழ்நாடு சட்டப்பேரவை தானே அது? திமுக சட்டப்பேரவையா இல்ல தாவேக சட்டப்பேரவையா? அது பேரு தமிழ்நாடு சட்டப்பேரவை, தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலகம், சரிதானே? அங்க எல்லாரும் தமிழ்நாடு அரசு தான். அங்க இருக்கிற ஒரு சுயேட்சையில் ஒரு எம்எல்ஏ வந்திருந்தா கூட அவர் தமிழக அரசு தான். காமராஜ் மன்னாருடைய எம்எல்ஏ அவர் கூட தமிழக அரசு தான். கேட்கணும், என்ன நீங்க எதிர்த்து உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இவங்கள கேள்வி கேட்குறாங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தங்கம் தென்னரசு எழுதி பேச போறாரு. அதெல்லாம் இல்லை, நான் வெளிநாடு சொல்கிறேன் ஓட போகிறாரு, அவர் பேச தான் போகிறாரு. நான் தான் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன்னே, எதிரில் இருக்கிறாங்க எல்லாருமேன்ட்டு. நீங்கள் உங்களுடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அனுப்புறீங்க, அவர் அங்கே டிரான்ஸ்போர்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணாருன்னு பார்த்தீங்கல்ல நீங்கள் பார்த்திபன். உங்களுக்கு கேட்டவுடனே சிரிப்பு வருது இல்லை? எதிரில் தானே இது சிவசங்கர். பிடிச்ச சிவசங்கருக்கு ஒரு ஃபோனை போட்டு, யோ இங்கே வாயா நீ முதல்ல சட்டப்பேரவைக்கு இது செக்ரட்டரியேட் வாயான்னு கூட்டா வரப்போகிறாரு அவர், சீஃப் மினிஸ்டர் கூப்பிடுறாருன்னு. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் ஆள் புது ஆள் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன இருக்குது இதில்? நீங்கள் ஏன் ஸ்டாலின் வீட்டுக்கு போனீங்கல்ல, அவர் ஆலோசனை சொல்கிறத சொன்னார்ல, ஏன் முன்னாள் முதலமைச்சர்? அப்போ அவங்க ரெடியாக இருக்காங்க, கேளுங்க, அவ்வளோதான். மன்மோகன் சிங் வீட்டுக்கு வந்துட்டு இவர் போயிட்டு இறங்கலையா மோடி?
அவரோட முதல்ல எல்லாம் ஸ்டண்டெல்லாம் அடிச்சு பார்த்தாரு, ஒன்றும் வேகலை. நேராக அவரோட வீட்டுக்கு போயிட்டாரு காலங்காத்தாலேயே. அந்த படங்கள்லாம் இருக்குது, நீங்கள் ஒன்று எடுத்து போடுங்க. போய்ட்டு அவர்கிட்ட என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு அவர் சொல்லுவார் க்ளீனாக. எக்கனாமிஸ்ட்டு இவர் தேர்ந்த நிர்வாகி. போங்க ஸ்டாலின், அதை விட்டு வெளில உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் உடனே அது வரைக்கும் நம்ம மாதிரி கற்றுக்கிட்டீங்கன்னா ஒன்றுமே நடக்காது. அவங்களுக்கு தெரியும், அவங்க கிட்ட போட்டு கற்றுக்குங்க, தெரிஞ்சுக்கங்க அதில் என்ன இருக்குது தப்பு. இப்போ ஆளும் கட்சியா இருக்கிறவங்க எதிர்கட்சி கிட்ட இந்த ஆலோசனைகள் கேட்கிறப்ப ஆளும் கட்சி கிட்ட நிர்வாக போதாம இருக்கு அப்படின்ற ஏங்க விமர்சனம் எல்லாம் ரசிகர் மன்றத்தால் தானே ஒருத்தர் நடிகர் மற்றவங்களாம் ரசிகர் மன்றம். அதில் என்ன தப்பு இருக்குது? நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களால ஒன்றும் செயல்பட முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் ஒரு மாதம் 2 மாதம் கதை தான். அதுக்குள்ளே ரம்யா எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம். உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்குது, அது டீட்டெயில் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணணும். சார் ஜெயலலிதா வந்துட்டு இந்த ஒரு உதாரணத்தை வந்துட்டு திரு விஜய் அவர்களுக்காகவே சொல்கிறேன். முதலமைச்சராச்சு அவர். ஜெயலலிதா வந்துட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ண போயிட்டாங்க, ரூட்டு ப்ரைவேட்டைசேஷன். கேட்டால் வந்துட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு லாஸில் ஓடுது, மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னாங்க. அதில் வந்துட்டு ட்ரேட் யூனியன் யார் உட்காந்துருக்கிறாரு? அண்ணன் சவுந்தரராஜன் சிபிஎம் அவர் இருக்கார். நான் பத்திரிக்கையாளன், tamil.com எடிட்டர். நாங்கள் 2 பேரும் உட்காந்தோம். பதில் சொல்ல எனக்கு அப்படின்னா, ஏன் ரூட் ப்ரைவேட்டைசேஷன் 6 மாதத்தினுடைய அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு தமிழ்நாடு அரசனுடைய அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வந்து வச்சாங்க. எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு சொன்னோம், ஆப்ரேஷன்லி ப்ராஃபிட், அக்கௌண்டிங் வைஸ் லாஸ் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு ஒரு கட்டுரை ஒன்று போட்டோம். ரைட்டா? போட்ட உடனே அதை எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணால், உள்துறை அமைச்சர் அதுக்கு தான் அந்த வேலையை தான் செய்வான். நேரம் ஜெயலலிதா எடுத்து அந்த மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. எனக்கெல்லாம் ரொம்ப மரியாதை சார் ஜெயலலிதா கிட்டலாம். இது மாதிரி இந்த பத்திரிகையாளர் ஏதோ ஒரு சவுந்தரராஜன் மேலேயும் எல்லாருக்குமே மரியாதை இருக்கும், தெரியும் உங்களுக்கு. வச்சாங்க. ரோட் பிரைவேட்டேஷனை கைவிட்டாங்க. அடுத்தபடியாக கலைஞர் வந்தார், அவர் முயற்சி பண்ணார், அவருக்கும் இதே அடி தான் அடித்தோம், அவர் விட்டார். இன்றைக்கே பப்ளிக்கில் ஓடிட்டு இருக்குது பஸ்ஸு, எங்கே லாஸ் ஆச்சு? அப்போது நீ வந்துட்டு ஓசி பாஸ் கொடுக்கறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு அது டிரான்ஸ்போர்ட் தரையில் வச்சுன்னு என்ன அர்த்தம்? இப்போ அவர் ஸ்டாலின் வந்துட்டு என்ன பண்ணார்? இதெல்லாம் திரு விஜய் அவர்களுக்கு தான் நான் சொல்கிறது. ஸ்டாலின் வந்துட்ட உடனே இந்த பேருந்து பயணம் திட்டத்தை விடியல் பேருந்து பயணம், அந்த பேருந்து பயணத்தினால டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கு அவர் லாஸை வந்துட்டு தமிழக அரசு மானியமாக கொடுத்துருது. ஒரு 1500-1600 கோடி கொடுத்துருது. புரியுதுங்களா? ஸோ டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய லாஸ்லாம் வராது. இப்படி பண்ணார். இதையே ஒரு உதாரணமாக எடுத்துக்கங்க. நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஓசியில் போகலான்ட்டிங்களே, எங்கேருந்து நீங்கள் கொடுப்பீங்க துட்டு? சார் அப்படி அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா? இலவசம் அப்படின்றதுனுடைய அர்த்தம் நம்ம ஓசி ஆன் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது தான் ஓசி. ஓசியில் ஒரு அர்த்தம் தான் ஆன் கவர்மெண்ட் சர்வீஸ் அப்படின்றது தான். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அப்போ வந்துட்டு அது என்னது? அது நீங்கள் எது இறங்கி நீங்கள் வந்துட்டு கன்னியாகுமரி போகிறேன், சிதம்பரம் போகிறேன், கும்பகோணம் போகிறேன்னு ஏறி உட்காந்துட்டு ஒன்று என்ன பண்ண முடியும்? ஓசி டிக்கெட் கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்ன ஆகும்? மூழ்கிடாது. ஸோ அவர் விடியல் பயணத்தை எப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு இப்போ தொடர்றதுல விடியல் பயணம் இப்பவும் தொடருது. யாருடைய பட்ஜெட்டில்? ஸ்டாலின் அரசு பட்ஜெட்டில். இவ்வளோதான் விஷயம். ஸோ நான் 2 உதாரணம் ஜெயலலிதா உதாரணத்தையும் சொல்லிட்டேன், இதையும் உதாரணம் சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் நீங்கள் போகணும். ஸோ ஒரு சிவசங்கர் முன்னாள் அமைச்சர் இருக்கிறாரா, அவரை கூப்பிட்டு நீங்கள் பேசுங்க, வயா சேம்பருக்கு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்தியாவிலே நடந்துருக்குதுங்க. இன்னொரு உதாரணம் சொல்ல வரேன். ஒரு காஷ்மீர் பிரச்சனை பற்றி ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு நாடாளுமன்றத்தில். இரா ஸ்டடியன் டிஎம்கே பிடிச்சி வாங்குன்னு வாங்குறாரு காங்கிரஸ் அரசை. இந்திரா காந்தி உட்காந்து முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கட்டின்னு கடிச்சிட்டாரு இவர். முடிஞ்சு போச்சு. செஷன் முடிச்சுட்டு மத்தியானம் லஞ்சு இவங்கெல்லாம் இந்த ஹாலில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹவுஸினுடைய பார்லிமெண்ட் ஹவுஸினுடைய திடீர்னு அவருடைய ஷோல்டரில் வந்துட்டு ஒரு கை டப்புன்னு வந்துட்டு தட்டிச்சு, கோவத்தோடு தட்டிடுது ஸ்டேடியனோடதில். திரும்பி பார்த்தா மேடம் இந்திரா காந்தி நிற்கிறாங்க. வாட் யூ வாண்ட் மீ டு டூ அப்படின்னாங்களாம் இங்கிலீஷில் கடுப்பா. அப்போ இவர் சொல்லியிருக்காரு, டாக் டு ஹிம் அப்படின்னாங்க. அந்த காஷ்மீர் லீடர் ஷேக் அப்துல்லாவோட பேசு அப்படின்னாரு. இவர் பேசுனாங்க. மறுபடியும் ஷேக் அப்துல்லா வந்துட்டு சிறையிலேருந்து மீட்டு எடுத்தாந்து மறுபடியும் சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சு பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் பேசுறதுன்றது. அந்த அம்மா எவ்வளோ பெரிய ஆள் இந்திரா காந்தி. இதை வந்துட்டு செழியனையா என்கிட்ட சொல்கிறாரு. நல்லா இப்படி தான் வளர்க்கப்பட்டவன், ஒரு பத்திரிகையாளனாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் இப்படி தான் வளர்க்கப்பட்டவன். இப்படி தான் பண்ணணும். நீங்கள் வந்துட்டு சினிமாவில் வந்து அப்படி எம்ஜிஆர் இதே மாதிரி ஒரு கன்சல்டேஷன் எடுத்துருக்கிறாரு செழியன்கிட்ட. அதுவும் எனக்கு தெரியும். அது இன்னும் சீரியஸான விஷயம். புரியுதுங்களா? அதுவும் அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால்
நீங்கள் இந்த ஜோதிடர் அவங்க இவங்களெல்லாம் நம்புறதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர்களை நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க, அவங்க சொல்லுவாங்க உங்ககிட்ட. சவுந்தரராஜனை கூப்பிடுங்க, அவர் சொல்லுவார் உங்ககிட்ட மேட்ரை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்ட்டு. தப்பு ஒன்றும் இல்லையே, புரியுதுங்களா? பிரச்சனை உண்டாயிட்டதுக்கு அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒன்று நீங்கள் பண்ணுங்க. இதோ இப்போ ராஜாவை தோற்கடிச்சிட்டு இருக்கலாம், டிஆர்பி ராஜாவை தோற்கடிச்சிடலாம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேம்பரை கூப்பிட்டு பேசுங்க. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ரப்போசல்லாம் வந்துட்டு இருக்குது, எப்படி எடுத்துக்கலாம், என்ன பண்ணலாம் ராஜா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போகிறாரு. மறுபடியும் ஒரு நிற்கணும்ல, அவர் அரசியலை விட்டு அவங்க போயிட்டாங்க. காவி கமண்டலெல்லாம் கட்டிக்கிட்டு நான் போகிறேன் காசிக்கு நான் போனாங்க கிடையாது. இல்லை, இங்கே தானே இருக்கிறாங்க. பேசணும், எப்போதுமே அதுதான் முக்கியம். ஜனநாயக அரசியல்லாம் என்னது, அடிச்சுக்கிறது இல்லை, பேசணும். பேசினா தான் ஜனநாயக அரசியல். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் பேசணும், புரியுதுங்களா? அதான் ஜேர்னலிசம். நீங்கள் என்ன வேணாலும் கேள்வி கேட்பீங்க, நான் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும், உங்களை திட்டிடக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி தான் அங்கேயும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா பல விஷயத்தை நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதை நீங்கள் குற்றச்சாட்டு அரசியலுக்கு போயிட்டீங்கன்னா யாரும் உங்களை போய் வரமாட்டாங்க. சொன்னல நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? 1,72,00,000 ஓட்டு, 1,54,00,000 ஓட்டு, 1,16,00,000 ஓட்டு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வந்தாச்சு உட்காந்தாச்சு, பேசிடணும், தீர்க்கணும். அதுக்கு தான் சட்டசபை. பேசி தீர்க்கிற இடத்த சட்டப்பேரவை. கண்டிப்பா நீங்க சொல்வது போல ஆலோசனைகளை கேட்டு செயல்பட்டா தமிழ்நாட்டுக்கே நல்லதுன்ற ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. விஜய்க்கு நல்லது இப்படி போட்ட விஷயத்த. விஜய்க்கு நல்லது. விஜய்க்கு என்ன, அவர் என்ன இப்போ என்ன கேட்டுக்கிட்டு எவ்வளோ விஷயம் இது பண்ணாரு. அவர் வந்தார், நாங்களாம் பேசிட்டு தானே இருந்தோம். நாங்கள் வந்துட்டு அதனால் அப்படிலாம் கேட்கக்கூடியவர் தான் அவர். அதெல்லாம் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியலன்னா கூட. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.